வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே வாசுதேவன் விஜயாவை பார்க்க வராங்க. அப்போ விஜயா சொல்கிறாங்க, என்ன பார்க்க சம்மந்தி நீங்கள் வந்திருக்கீங்க, எப்பவும் உங்கள் வீட்டம்மா மட்டும்தான் எங்கிட்ட வந்து பேசுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்கள்லாம் வரமாட்டீங்களே, அதுவும் கோயிலுக்கு வர சொல்லியிருக்கீங்களே அப்படிங்கும்போது, சம்மந்தி இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட பேசலை, நீங்கள் தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்யணும், சுதாவும் உங்கள் கூட சேர்ந்து செய்வா, அதுபோக ரோஹிணியும் சேர்த்துக்கோங்க அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் புரியலை அப்படிங்கிறாங்க. நான் ரோஹிணி வரா பாருங்கள் அப்படிங்கிறாங்க. ரோஹிணி வராளா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. சம்மந்தி எதுக்கு அப்படிங்கிறாங்க. இல்லை, நீங்கள் 3 பேர் சேர்ந்து தான் மீனாவையும் சுருதியையும் பிரிக்கணும். அவங்க 2 பேரையும் பிரிக்கலை அப்படின்னா சரியே வராது. சுருதியே மனம் மாறி ரெஸ்டாரண்ட் வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து என்கிட்ட சொன்னான். சரி ரைட்டு, ரெஸ்டாரண்ட் வைக்கட்டும், நல்ல மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கும் போது ரவி வந்து நான் உழைச்சி தான் வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாருன்னு சொல்லிட்டு பணத்தை கொண்டு கொடுத்துட்டு போயிட்டாப்புல. இப்போ எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் சொந்தக்காரவங்க எல்லாருமே வந்து சுருதி என்ன செய்கிறா, அவர் மாப்பிள்ளை என்ன செய்கிறான்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நாங்கள் போய் எங்கள் மாப்பிள்ளை ஒரு இடத்துல வெறும் 12,000 சம்பளத்துக்கு வேலை பார்த்துட்ருக்காரு மனுஷன், என் மகளுக்கு அது செலவு கூட காணாது, நான் சொல்லிகிட்டு இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட வச்சியா, இல்லை சம்மந்தி, அந்த மீத்து வந்து ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்த்துருக்காங்களா, அதனால் பணம் கிடைக்குமா அப்படிங்கும்போது, ஏம்மா எவ்வளோ பேர் வேலை பார்க்குறாங்களோ அவங்க கூலியிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க, அதை கேட்டால் ஒர்க்கிங் பார்ட்னருங்கிறாங்க, பெருசாலாம் ஒன்றும் கொடுக்க போகிறதில்ல அப்படிங்கிறாங்க. அப்படியா சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதனால் அவங்களுக்கு வந்துட்டு நாங்கள் தனியாக ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்கணுன்னு சொன்னாலும் உங்கள் பையனுக்கு புரிய மாட்டாங்குது. அந்த முத்துவும் மீனாவும் சேர்ந்துக்கிட்டு இவங்க தொழில் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டே இருக்கிறாங்க. நானும் சுருதிக்கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன், என் வீட்டம்மா சுதாவும் சொல்லிட்டான், ஆனால் இவங்க 2 பேரும் கேட்குற மாதிரி தெரியல, நீங்கள் தான் எப்படியாவது என்ன செய்யணும், அவங்ககிட்ட பேசி சரி பண்ணணும் அப்படிங்கும்போது, சம்மந்தி கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கும்போது, இல்லை நீங்கள் 3 பேர் சேர்ந்தால் தான் முடியும், அதுபோக அந்த சிந்தாமணியும் வர சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. சிந்தாமணியும் வராங்க. என்னங்க எல்லாரையும் வர சொல்லியிருக்கீங்க அப்படிங்கும்போது, இங்கே பாருங்கள், ரோகிணி நீங்கள் என்ன சொன்னாலும் கேட்பா, சிந்தாமணியும் கேட்பாங்க, நான் இவங்க எல்லார்ட்டையும் பேசுகிறதுக்காக தான் வர சொல்லியிருக்கேன், நீங்கள் 4 பேரும் சேர்ந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மீனாவை என்ன செய்ய முடியும், சல்லியாக நொறுக்க முடியும். அப்படி நொறுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக சுருதியை அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்ல போகிறதில்ல. மீனாவுக்கே வேலை இல்லாமல் முத்துக்கே வேலை இல்லாமல் அங்கங்கே அலைவாங்க, அதுக்குள்ளே நான் வேலையை நான் பார்க்குறேன் அப்படிங்கும்போது, சார் இங்கே எனக்கு உதவி பண்ணும்போது நான் என்னென்ன பண்ணுவேன் சார் அப்படிங்கிறாங்க சிந்தாமணி. சிந்தாமணி கையில் இந்தாங்க இந்த ஸ்கூட் கேஸ்லாம் 50 லட்ச ரூபா இருக்குது, இதை வச்சுக்கோங்க, மீனாவுக்கு இந்த சிட்டிக்குள்ளே எங்கேயுமே டெக்கரேஷன் வேலை கிடைக்கக்கூடாது, சரியா, நீங்கள் வந்து நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் அப்படிங்கும்போது, என்ன வேணும் சார் அப்படிங்கிறாங்க. என் பிறந்தநாளை முன்னிட்டு என்ன இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு நான் எல்லா டெக்கரேஷன் வேலைக்கும் எல்லா மண்டபத்துக்கும் நான் தர மண்டபத்துக்கும் நான் இலவசமாக தான் பண்ணுவேன், ₹1 கூட தர தேவையில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அவ்வளோ மண்டபத்துலேருந்து உங்களுக்கு தான் ஆர்டர் வரும். அந்த 6 மாதத்துலேயே மீனா தொழில் பண்ண முடியாமல் நொந்து நூலாகிருவாப்பில். ஏன்னா மீனாவை நம்பி ஒரு 4-5 பேர் வேலை வைப்பாங்க, அவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாது, வைக்க முடியாது, வேறு ஆள்கிட்ட சேர்ந்துருவாங்க, அதனால் மீனாவால் தொழில் பண்ண முடியாது. இன்னொன்று, முத்துக்கு கார் இருக்கிறதுனால தானே அதில் வர வருமானத்தை வச்சுக்கிட்டு சீன் போட்டுட்ருக்கான். நான் அதை வேணால் அந்த ஃபைனான்ஸில் பேசி முத்து தர வேண்டிய பைசாவுக்கு மொத்தமாக நான் பணம் தந்துடுறேன், காரை நீங்கள் தூங்கியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், அவங்க பணமும் கொடுத்து காரும் கிடைக்குன்னா வேண்டாம் நான் சொல்ல போகிறான், நான் அதை பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. நேராக இவங்க 3 பேரையும் பேசுங்கன்ட்டு சொல்லிட்டு நேராக அந்த கம்பெனிக்கு போகிறாரு. முத்து இங்கே தான் ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கானா அப்படிங்கும்போது, அம்மா காருக்கு இங்கே தான் வாங்கியிருக்கான் அப்படிங்கும்போது, எவ்வளோ கட்டணும் அப்படிங்கும்போது, இவ்வளோ கட்ட வேண்டியிருக்கு அப்படிங்கிறாங்க. நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படிங்கும்போது, சார் நீங்கள் யார் சார், முத்துக்கு ரொம்ப வேண்டியவங்களா அப்படிங்கிறாங்க. முத்துக்கு ரொம்ப வேண்டாத ஆள், அந்த முத்து வண்டியை நீங்கள் தூக்கணும் அப்படிங்கும்போது, அது எப்படி சார், அதான் ஃபுல்லாக பணம் கட்டிங்களே அப்படிங்கிறாங்க. நான் பணம் கட்டினது உங்களை திருப்திப்படுத்துறதுக்கு, சரியா, பணம் உங்களை தந்துட்டேன், இப்போது அந்த காரை வந்து நீங்கள் உடனே தூக்குறீங்க அப்படிங்கும்போது, இல்லை சார் அது முடியாதுல்ல, அவன் மாதம் கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கான், அது எப்படி நாங்கள் தூக்க முடியும் அப்படிங்கும்போது, எனக்கு நட்டப்பட்டு போனேன், எனக்கு உடனே கடன் வேணும்னு சொல்லிட்டு கேளுங்க, 4 நாளில் பணம் செட்டில் பண்ணணும்னு கேளுங்க, தர முடியாதுங்கம்மா அப்படிங்கும்போது, நான் வண்டி எடுத்துக்கிறேன்ப்பா, நான் ஒத்துக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துருங்க, அவ்வளோதானே அப்படிங்கும்போது, சார் சூப்பர் ஐடியா சார், பெரிய அதிகாரிங்கனால பெரிய பெரிய யோசனைலாம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துட்ட பேசுகிறாங்க. முத்து இந்த மாதிரி எனக்கு ரொம்ப நட்டப்பட்டு போச்சு, என் காரை கொண்டு ஒப்படைப்பா, அப்படி ஒப்படைக்க முடியாதுன்னா 4 நாளில் அதுக்குள்ளே பணத்தை வந்து கெட்டப்பா, சரியாக போயிடும், என்ன நிலமையும் சரியாயிடும் அப்படிங்கிறானே, எப்படி திடீர்னு சொல்கிறீங்க, என்னால் முடியாதானே அப்படிங்கிறாங்க. அப்போ நீ வண்டியை கொண்டு விட்டு போப்பா அப்படிங்கிறானே அப்படிங்கிறாங்க. 2 நாள் நான் பார்க்குறேனேன்னு சொல்லிட்டு முத்து முயற்சி பண்ணி பார்க்குறாரு, நடக்கலை.
வேறு வழி இல்லாமல் காரை கொண்டு விட்டுறாங்க. இங்கே சிந்தாமணி வால் போஸ்ட்லேருந்து டிஜிட்டல் போர்ட்லேருந்து எல்லாமே ரெடி பண்ணி அங்கங்கே எல்லா பகுதியிலையுமே கிடைக்கிற மாதிரி பண்ணுதாங்க. அதில் ரூபா கூட வேண்டான்னு சொன்னோன்னா அப்போல்லாம் வெறும் சிந்தாமணியை வேண்டான்னு சொன்னவங்க முதற்கொண்டு எல்லாருமே அவங்ககிட்டே டெக்கரேஷன் ஆர்டர் கொடுக்காங்க. இந்த விஷயம் மீனாவுக்கு தெரிஞ்ச ஒரு மண்டப மேனேஜர் மூலமாகவும் ஒரு தெரிஞ்ச ஓனர் மூலமாகவும் ஃபோன் வருது. தெரிஞ்சவங்களும் சொல்கிறாங்க, அறிஞ்சவங்களும் சொல்கிறாங்க. இதை கேட்ட மீனா வந்து என்ன இப்படி இந்த சிந்தாமணி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும்போதே சிந்தாமணி கால் பண்ணுறாங்க. என்ன மீனா, சிட்டிக்குள்ளே நம்மளுக்கு ஒரு வேலையும் வர மாட்டேங்க, முகூர்த்தம்லாம் நிறைய முகூர்த்தம் இருக்கேன், ஏன் வர மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கியா? இன்னுமே எப்படி வரும்? வராது. போன மாதமே உனக்கு வரல, இந்த மாதம் வருமா? ஏன் ஆஃபரை பார்த்துல கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு ரூபா வாங்காமல் எல்லா மண்டபத்தையும் செய்ய போகிறேன் அப்படிங்கும்போது அது எப்படி நீங்கள் செய்வீங்க? நீங்கள் அதிக லாபம் எடுத்து செய்யக்கூடியவங்க எப்படி செய்வீங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு எனக்கு ஒரு ஆள் வந்து ஸ்பான்சர் பண்ணுறாரு, நான் பண்ணுறேன். அவன் தொழிலை காலி பண்ணதுக்கு அந்த ஆள் எனக்கு என்ன செய்யுது பண்ணுதாங்க அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் மீனாவுக்கு யார் நமக்கு எதிராக பண்ணுறா? பணம் கொடுத்து பண்ணது அளவுக்கு யார் இருக்கா? நான் தொழில் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு அத்தை நினைப்பாங்க. ஆனால் வந்து அத்தை பணம் கொடுத்துலாம் செய்ய மாட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. சரி ரைட், என்ன நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வீட்டில் வந்து முத்துட்டு சொல்கிறாங்க. முத்து வந்து இங்கே கார் போயிட்டுங்கிறாரு. இவங்க மாற்றி மாற்றி பேசையில் ரொம்ப சங்கடமாகிடுது. அங்கே ரவியை வந்து வேலையை விட்டு நிப்பாட்ட சொல்லி அவங்க மீத்து ஓனர்கிட்ட பேசி ரவியை நிப்பாட்டிடுறாங்க. சுருதியுமே அந்த டப்பிங் பேசக்கூடிய இடத்துல வந்து பேசி சுருதியை நிப்பாட்டிடுறாங்க. எல்லாருமே வேலை இல்லாமல் வீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அண்ணாமலை கூப்பிட்டு எல்லோரும் கேட்குறாங்க, முத்து நீ வீட்டிலே இருக்க மாட்டேன், என்ன வீட்டில் இருக்கிற 2 நாளாக காரை காங்கலையே அப்படிங்கும்போது, இல்லைப்பா என் காரை தூக்கிட்டாங்க அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிற, மாதம் கரெக்டாக கட்டிடுவியாப்பா அப்படிங்கிறாங்க. கட்டிட்டேன்பா, ஒரு 6 டியூ தான் இருந்துச்சு, ஓனர் டவார்னு மொத்தமாக கட்டுனாரு, என்னால் கட்ட முடியலப்பா, நான் காரை விற்று இது பண்ண போகிறேன், எனக்கு ரொம்ப நட்டமாகி போச்சு தொழில் அப்படின்னு சொல்லிட்டு காரை வாங்கிட்டாருப்பா அப்படிங்கிறாங்க. சரிப்பா மீனா நீ ஒன்றும் போலையாம்மா அப்படிங்கும்போது, இல்லைவாம்மா டெக்கரேஷன் ஆர்டரை வந்து இப்போ பூரா சிந்தாமணி தான் போகுது அப்படிங்கும்போது, நீ ஆர்டர் சூப்பராக பண்ணுவியம்மா, உன்கிட்ட தானம்மா கிடைக்கும் அப்படிங்கும்போது, இல்லைவாம்மா யாரும் ரூபா காசு தர வேண்டாம், நான் ஃப்ரீயாக பண்ணி தரேன்னு சொன்னோன்னே எல்லாருமே சிந்தாமணிகிட்ட போயிட்டாங்க. என் தொழில் அவ்வளோதான் அப்படிங்கும்போது, ஏம்மா சுருதி நீ வேலைக்கு போகலையாம்மா அப்படிங்கும்போது, என்னை தாண்டி வேறு யாருமே டப்பிங் கூட மாட்டாங்க எங்கள் ஆஃபீஸில், இப்போ நீ வேண்டான்னு சொல்லிட்டாங்க, அதான் புரியாத புதிராக இருக்குது, ரவிக்கு வேலை போகுது, எனக்கு போகுது, முத்துவுக்கு காரும் போகுது, மீனாவுக்கு இப்படி போகுது, என்ன நடக்குன்னு ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே விஜயா இவங்க புலம்புறதை பார்த்துட்டு ஃபோன் பண்ணி வாசுதேவன் சொல்லுதாங்க. வாசுதேவனுக்கும் சுதாவுக்கும் ரொம்ப சந்தோஷம். சரி ரைட்டு, புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. வேறு வழி இல்லாமல் சுருதி வந்து கண்டிப்பாக கால் பண்ணுவான், நம்ம சரி பண்ணிடலாம், மாப்பிள்ளையும் நம்ம மகளையும் கையில் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவனோட பிளானில் நினைக்காங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படி நீங்கள் உட்காரணுங்கிறது தானே என்னோடய ஆசையும் கூட. இந்த பிளானில் வந்து நான் வந்து ஒரு டம்மியாக வந்து இருந்தாலும் கூட நீங்களாம் அப்படி நடக்கதை பார்க்குறது வைக்கிறது கண்கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரோகிணி நினைக்காங்க. இங்கே எல்லாருமே ஒரு இடத்த சந்தித்து பேசுகிறாங்க. அவங்க ரொம்ப சங்கடப்படுதாங்க. இன்னும் அவ்வளோதான், இப்போ மீனா வந்து வீட்டிலே தான் இருக்க போகிறா, அவள் சமைச்சிக்கிட்டே கிடக்க போகிறா, அதை நான் வந்து சாப்பிட்டுட்டே இருக்க போகிறேன் அப்படி அப்படின்னு சொல்லி விஜயா பேசுகிறாங்க. சரிங்க, அந்த முத்துக்கும் மீனாவுக்கும் ஏதாவது ஒரு சண்டையை இழுத்து விடுங்க. அதுபோக ரவி சுருதி வந்து நான் கண்டிப்பாக இது வந்து சரி வராது, அந்த வீட்டுக்குள்ளேயும் சண்டை போட்டுருக்க வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறது மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே சரி நான் அதுக்குள்ளே வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. இங்கே சுருதி சாப்பிடாமே உட்காந்துட்டு இருக்கும்போது, என்ன சுருதி சாப்பிடுவாங்க அப்படிங்கும்போது, எனக்கு சாப்பிட மனமே இல்லை மீனா, அதை சமைச்சு தாங்க இதை சமைச்சு தாங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட ஆசையாக கேட்டு சாப்பிடுவேன். அப்போ வேலைக்கு போனேன், இப்போ வேலையும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது, சுருதி இதை சாப்பிடுங்க, இது பால் கேக் நல்லாயிருக்கும் அப்படிங்க. பால் கேக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை வீட்டில் நிறைய பால் வாங்கணும், அது யாருமே சாப்பிடலை, சரி ஏன் அப்படி விடுவான்னு சொல்லிட்டு பால் கேக் ரெடி பண்ணிட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை சாப்பிட்டு பார்த்துட்டு சுருதி செமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. செமையாக இருக்கா, வீட்டில் பால் மிச்சம் போனால் அப்படி செய்வோம் அப்படிங்கிறாங்க. அப்படியா டே ரவி அப்படிங்கிறாங்க. என்ன சுருதி அப்படிங்கிற, கேக்கை சாப்பிட்டு பாரு அப்படிங்கிறாங்க. கேக்கு சாப்பிட்ற மாதிரியா இருக்கேன் அப்படிங்கிறாங்க. இதை செஞ்சது மீனா தான், சாப்பிட்டு பாரு அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க, முத்துக்கும் கொடுக்குறாங்க, பார்த்துட்டு செமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போ தான் சுருதி ஒரு யோசனை சொல்கிறாங்க, மீனா பேசாமல் நம்ம வந்து கேக் கம்பெனி வச்சுருவோமா அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட மீனா அது எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. இது செமையாக இருக்குது, இந்த பிராண்டு மட்டும் நம்ம ரெடி பண்ணால் போதும், வேறு ஒரு மேட்ரே கிடையாது அப்படிங்கிறாங்க. உடனே ரவி கேட்குறாரு, மணி இது எப்படி பண்ணீங்க அப்படின்னா, இப்படி பண்ணேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் நீ சூப்பர், இது செலவு கம்மி தானே அப்படிங்கம்மா அப்படிங்கிறாங்க. சுதி இதை வச்சு நம்ம இது பண்ண முடியுமான்னு பார்க்கணுமே அப்படிங்கிறாங்க. அழகாக பண்ணலாம் ரவி, நம்ம பண்ணுவோம், பண்ணி வந்து நம்ம ஆன்லைன் ஆர்டரும் எடுப்போம்,
முத்து நானும் வந்து பார்த்துக்குறோம். இதை ஆன்லைனில் ஆர்டர் எடுக்குதுன்னா டெலிவரி பண்ணது முத்தை வச்சு பார்த்துக்கலாம். மீனா பைக் இருக்குது, நம்ம பைக் இருக்குது, இதை வச்சு டெலிவரி பண்ணலாம். என்ன மீனாவும் நீனும் வந்து கிச்சனாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிற. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.